Make every shot perfect with Vivo V40 series size portrait so pro. Buy now. லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில். ஒரு வாரமாகவே திருமாவளவனுடைய அரசியல் நடவடிக்கையில் சின்ன தடுமாற்றம் தெரியுது. அது நம்ம இருக்கிற கூட்டணி நம்மால சிதையக்கூடாதுன்னு நினைக்கிறதா, இல்லை நமக்கு இருக்கிற வருத்தத்தை எப்பதான் திமுக கிட்ட சொல்றது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறமே இப்போ வரைக்கும் செவிசாய்க்க மாட்டாங்களே, கூட்டணியில் இருந்து நமக்கு என்ன மரியாதை? கோபங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கனவுகள் திருமாவளவனுக்கு இருக்கலாம். மது ஒழிப்பு மாநாடு நடத்துற போது நோக்கம் அதுலதான் இருந்திருக்கணும் திருமாவளவனுக்கு. அடுத்த 10 நாளில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை, நம் சமூக மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாநாடு நடத்துங்க. யார் வேணாண்ணா, நீங்க 1.5 வருஷம் காத்திருக்க சொல்லு, மாநாட்டை நடத்துங்க சொல்றேன். இதை பேசிட்டு இருக்கும், இதை பேசின விதம், நேரம் தவறு. இல்ல அதையுமே அவர் நேத்து அந்த கோரிக்கையில குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. இல்ல நான் திமுக பத்தி பேசுறேன். அப்ப திமுக நடத்தின அந்த அரசியல் நாடகத்தை நினைவுபடுத்துகிற மாநாடு இது. ஆளுங்கட்சிங்கிற தாண்டி திமுக பெர்சனலா நெருக்கடி. ஏன்னா நம்ம அப்படி சொன்னமே ஞாபகப்படுத்துறாரு, மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாருல. திமுக அன்னைக்கு பதாகையில தூக்கி பிடிச்சாங்களே மதுவை ஒழிப்போன்னு, எங்க போச்சு அது? ஆட்சிக்கு வந்தோடனே அதை தூக்கி உள்ள சொருகிட்டீங்க. நீங்க இந்த 3 நாளா சண்டை நடக்குது, அன்புமணிக்கும் திருமாவளவனுக்கும். ஜாதி கட்சி நடத்துறீங்க வைக்கிறீங்க, இதுவே தேவையில்லை. அந்த டாக்டர் ராமதாஸை கூப்பிட்டா அந்த மாநாட்டை நடத்தணும் திருமாவளவன். அது அர்த்தமுள்ள மாநாடா இருக்கும், மக்களுடைய கவனத்தை முழுமையா ஈர்க்கும், நோக்கம் இன்னும் தெளிவா வரும். திருமாவளவனுக்கு வேற எந்த நோக்கம் இல்லை, அரசியல் பார்வையில் கிடையாதுன்றது அப்பதான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்ப கூட்டணிங்கிற வார்த்தையை நீங்க கொண்டாந்து திணிக்கிறீங்கல்ல. மது ஒழிக்கிறதுக்கு என்னத்துக்கு கூட்டணி? மது ஒழிக்கிறேன்னு பேசும்போது எதுக்காக தேர்தல் அரசியல் வருது? மது ஒழிக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்காக மதம் வருது, ஜாதி வருது? இப்போ நோக்கமே பழுதுபடுது. நான் இன்னைக்கும் சொல்றேன், திருமாவளவனுடைய நோக்கத்தில் பழுது இல்லை. ஆனால் அவராகவே இந்த பலவீனத்தை, இந்த விமர்சனத்தை தன் மீது பூசிக்கிறார். 40,000 கோடி கொடுக்க முடியாது, 4,000 கோடியை நாங்க வாங்கி தர்றோம். மதுவை ஒழிக்கிறேன்னு திமுக சொல்லட்டும், அடுத்த பிளைட்ல நான் போறேன், பிளைட் டிக்கெட் நான் காசு தர்றேன். யாராவது ஒருத்தர் காசோடு கொடுக்க வேண்டாம், ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நான், எல்லாரும் வாங்க டெல்லி போவோம், மத்திய அரசு வலியுறுத்துவோம். ஒரு தலைவர் சொல்றாங்களா? இந்த மனப்பான்மையினாலதான் பிஜேபி வளர மாட்டேது, வளரவும் கூடாதுன்னு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில். அதாவது இப்போ பரபரப்பா தமிழ்நாட்டு அரசியலில் பேச்சு பொருளாக இருக்கிறது வந்து திருமாவளவன் அவர்களுடைய ட்விட்டர் பதிவு, அதுக்கப்புறம் அதை மாற்றினது, அப்புறம் திருப்பியும் பதிவேற்றம் பண்ணது, அப்புறம் முதல்வர் சந்திப்பு, அப்புறமா அவங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு. இதுதான் இப்போ பெரிய பேசு பொருளாகவும் விவாதமாகவும் மாறி இருக்கு. முதல்ல அந்த ட்விட்டர் பதிவுல இருந்தே ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். பொதுவாகவே சோசியல் மீடியால ஒரு அவசியத்தை தாண்டி ஈடுபடுறதுல தப்பு நான் தனிநபர்களுக்கும் சொல்லுவேன், பிரபலங்களுக்கும் அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லாமலே அவங்களாம் புரிஞ்சுப்பாங்க. அது ஒரு போதை தான். அதுவும் மது ஒழிப்புன்னு நடத்திட்டு இன்னொரு போதையில பேசிக்கிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது திருமாவளவனுடைய புதிய கோஷம் அல்ல, நியாயமற்ற கோரிக்கையும் அல்ல. அவர் அரசியலுக்கு நுழைஞ்ச நாள் முதலாவே இதை அந்த சமூகத்து இளைஞர்களுக்கு, மக்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்களும் அதற்கு தகுதியானவர் தான், நாம ஒரு நாள் அதை அடைவோம் அப்படின்னு. இவர் மட்டுமல்ல, டாக்டர் கிருஷ்ணசாமி போன்று தலித் இயக்கங்களுக்காக, அந்த மக்களுக்காக பாடுபட்ட எல்லோருமே அதை சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் கொஞ்சம் உரக்க குரல் கொடுத்துட்டே இருக்கிறார். புதிய கோஷம் அல்ல, அது தப்புன்னு யாரும் சொல்லலை. இதை சொல்ற நேரம் இருக்குல்ல. சரி, இப்போ நீங்க சொல்றதுனால இந்த ஆட்சியில் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறாங்களா? ஒரு துளியோட கொடுக்க போறதில்லை. மது ஒழிப்பு தான் உங்களுடைய பிரதான நோக்கம். அதை பற்றின ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கிற போது, இது எப்போ நடந்தது, இல்லை சமீபத்தில் நடந்து அதை கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் என்ன? நோக்கமே திசை மாறுதான், விவாதமே மாறி போச்சே. அற்புதமான ஒரு எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை முதல் நாள்லேருந்து எழுப்புறாரோ, திருமாவளவன் ரைட் ஃப்ரம் டே ஒன் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல மது ஒழிப்பை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிறது தான். திருமாவளவன் அவர்கள் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ வந்துட்டு இதை நினைவுபடுத்த வேண்டிய, ஆட்சியிலும் அதிகாரம் அப்படிங்கறத நிலைப்படுத்த வேண்டிய. மது ஒழிப்பு மாநாடு நீங்க ஏற்பாடு பண்ணி கவனிக்க, விவாதத்தை கிளப்புகிற அளவுக்கு அவர் நோக்கத்துல பாதி நிறைவேற்றிட்டார். மது ஒழிப்புங்கிற வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் பேசுறாங்க அல்லது காதால கேட்டாங்க. நம்மளை போன்ற விவாதங்கள், டிவி விவாதம், திருமாவளவனுடைய பேட்டிகள், பத்திரிகையில வர செய்தி, டிவி செய்தி எல்லாம் பார்த்து மது ஒழிப்புங்கிற வார்த்தையை சொன்னதன் மூலமா, கேட்க வைத்ததன் மூலமா திருமாவளவன் தன் நோக்கத்தில் பாதியை அடைந்து விட்டார். ஒரு விழிப்புணர்வு இது ஒரு வகையில், அதுல மாற்றம் இல்லை. இது நோக்கி போயிட்டு இருக்கிற போது ஆட்சி அதிகாரத்தில் பங்குற பேசுற நேரம் இதுவான்னு கேட்கிறேன் நான். 10 நாள் மாநாட்டை முடிச்சுட்டு இன்னொரு 10 நாள் கழிச்சு அதிகாரத்தில் பங்கு கேட்டு வலியுறுத்துகிற விழிப்புணர்வு மாநாடுன்னு நடத்துங்க. யார் வேணான்னா டைவர்ட் ஆயிடுதுல்ல. இப்போ என்ன அந்த பதிவு எதுக்காக நீக்கணும்? அப்போ இது தவறான கோரிக்கைங்கிறக்காக ஒரு பதிவை நீக்கல, தவறான நேரம் என்பதால் அவர் நீக்கிட்டார். சரிதானா? ஆனா மறுபடியும் அதை வந்து தாராளமா கேட்பாருங்க. ஏன் தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? கேட்கதான் செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு, இன்னும் வரல. சில பல 10 ஆண்டுகள் எடுத்து பார்த்தா கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது. திராவிட இயக்கங்கள் ஆண்டு இந்த 50 வருஷத்தை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்து அமைச்சதெல்லாம் வேற. 67க்கு பிறகு எடுத்துட்டா கூட்டணி ஆட்சிங்கிறது அமையவே இல்லை. முதல் முறையா ஒரு அற்புதமான வாய்ப்பு 2006ல் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இயற்கையாகவே வந்துச்சு.
மக்களுடைய முடிவால் வந்தது. திமுகவுக்கு 100க்கும் குறைவான இடங்களில் வெற்றி வாய்ப்பை கொடுத்து சுயமாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்திய போது 2 கட்சிகள் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தி அமல்படுத்தி அன்றிலிருந்தே தொடங்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை 2 கட்சிகள் தவற விட்டாங்க. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று காங்கிரஸ் கட்சி. அதில் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை நான் குறை சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறேன். முதலமைச்சரானுங்கிறது உச்சபட்ச எதிர்பார்ப்பு, ஆசை. குறைஞ்சபட்ச கூட்டணி அரசில் பங்கு பெறணுங்கிறது நாம இவ்வளவு கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, நம்ம என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற முடியலையேன்னு என் மனம் ஏங்குகிறது, வேதனைப்படுகிறேன்னு விம்மி விம்மி குமுறுகிறார்ல டாக்டர் ராமதாஸ். இந்த வாய்ப்பை நீங்களே தான் கெடுத்துக்கிட்டீங்க. 2006 ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னரை போய் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஓடோடி போய் டாக்டர் ராமதாஸ் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு போய் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாரு. திமுகவுக்கு எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவுன்னு போய் கொடுத்தாரு. 17-18 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஏன் அவசரப்பட்டீங்க? ஜிகே மணிக்கு சபாநாயகர் பதவி கேட்டார், கலைஞர் கொடுக்கல. கலைஞருக்கு அந்த பெருந்தன்மையில அவ்வளோ சீக்கிரம் வராது, எந்த அரசியல்வாதிக்கும் வராது. கலைஞருக்கு அன்னைக்கு வரல. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஸ்பீக்கரை கொண்டு போய் கொடுப்பாரா இன்னொரு கட்சி கையில்? கலைஞர் எவ்வளோ பெரிய ராஜதந்திரி, இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா? அப்போ நீங்கள் தப்பான கோரிக்கையை வச்சிங்க, அந்த கோரிக்கை நிறைவேறலைங்கிற கோபத்தில் நிபந்தனையற்ற ஆதரவு நல்லது செய்கிறதா நினச்சி உங்கள் கோபத்தை அப்படி போய் டாக்டர் ராமதாஸ் காட்டினார். அன்னைக்கு அவர் அந்த லெட்டரை கொடுக்காம 2 நாள் தாமதிச்சு, 1 நாள் தாமதித்து கலைஞர்கிட்ட இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்பீக்கர் தான் கொடுக்க மாட்டீங்க, 2 அமைச்சர் பதவியாவது கொடுங்க, துறை எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா எந்த துறை கிடைச்சாலும் அதுவும் அதிகாரம் தான், அதுவும் ஆட்சியில் பங்கு தான். சரிதானா? அன்னைக்கு ராமதாஸ் அதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அது தொடக்க புள்ளியா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வாய்ப்பை தவற விட்டவர் ராமதாஸ். சரி, அவர் கொடுத்துட்டாரு. 17-18 கிட்டத்தட்ட கூட்டினா நெருக்கத்தில் இருக்குது. மெஜாரிட்டிக்கு இன்னும் 1-2 குறையுது, அல்லது 1-2 தான் கூட இருக்குன்ற நிலத்தில் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தான தேசிய தலைமை அவங்களாவது கூட்டணி ஆட்சியை வலியுறுத்திருக்கணும். அவங்களும் அன்னைக்கு அதை வலியுறுத்தலை. அற்புதமான அந்த வாய்ப்பை விட்டுட்டு இன்னைக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், அந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ இனிமேல் 26 தேர்தலுக்கு தான் அதை பற்றி பேசுறது அர்த்தமுள்ள விவாதமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கன்னா வெத்து வேட்டு வேறு வேலை இல்லாமல் பேசுகிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ போட்ட பதிவை நீக்கிறதுன்ற நோக்கமே காரணமே அதுதானே. தவறான நேரம் இது. இப்போ நீங்கள் போடுறனால இன்னைக்கு கூப்பிட்டு இந்த ஆட்சியில் 1.5 வருஷம் கொடுக்க போகிறாங்களா உங்களுக்கு? இல்லை. அடுத்த தேர்தலில் நாங்கள் உங்களோட இருக்கணும்னா 2026 ஜனவரியில் பேச வேண்டிய பேச்சு அன்னைக்கு டைப் பண்ண வேண்டியது ஒப்பந்தத்தில். உங்களோட கூட்டணி வைக்கிறோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க, எத்தனை மந்திரிங்கிறத கூட அப்புறம் அப்போதான் அதை பற்றி பேசணும். இது தவறான நேரம்னு சொல்கிறேன். மற்றபடி மது ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த எந்த நேரம்னு இல்லை. அதாவது இப்போ சொன்னாதான் இன்னும் ரொம்ப நாள் இல்லையே சார், இப்போ சொன்னாதான் வந்துட்டு சரியா இருக்கும் அப்படின்னு 2 நாள் 3 நாள் இப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தை திமுக ஏற்படுத்தி இருக்கோம். என்ன மது ஒழிப்பு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துறதா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை பேசி அதை சமூக வளத்தில் வெளியிட்டு ஒரு விவாதத்தை கிளப்பி அதை திருப்பி டெலிட் பண்றதா? ரொம்ப யதார்த்தமா நான் கேட்கிறேன். அப்ப இது ஏன் அதை பண்ணிருக்கணும்? அது வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன். ஒரு வாரமாகவே திருமாவளவனுடைய அரசியல் நடவடிக்கையில சின்ன தடுமாற்றம் தெரியுது. அது நம்ம இருக்கிற கூட்டணி நம்மால சிதையக்கூடாதுன்னு நினைக்கிறதா, இல்ல நமக்கு இருக்கிற வருத்தத்தை எப்பதான் திமுக கிட்ட சொல்றது? ரெண்டாவதா நீங்க சொல்றீங்களா? அதுவா இருக்கும். இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறமே, இப்போ வரைக்கும் செவிசாய்க்க மாட்டாங்களே. கூட்டணியில இருந்து நமக்கு என்ன மரியாதை? எவ்வளவோ கோபங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கனவுகள் திருமாவளவனுக்கு இருக்கலாம். நான் தப்புன்னே சொல்லலை. அப்போ நான் சொல்றேன், மது ஒழிப்புக்கு வரேன். மது ஒழிப்பு மாநாடு நடத்துற போது நோக்கம் அதுல தான் இருந்திருக்கணும் திருமாவளவனுக்கு. அடுத்த 10 நாளில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை, நம் சமூக மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாநாடு நடத்துங்க. யார் வேணாண்ணா நீங்க 1.5 வருஷம் காத்திருக்க சொல்ல, மாநாட்டை நடத்துங்க தான் சொல்றேன். இதை பேசிட்டு இருக்கும்போது இதை பேசின விதம், நேரம் தவறு. அதனால தான் அவர் டெலிட் பண்ணிட்டாரு அல்லது திரும்ப எடுத்துட்டாருன்னு சொல்றேனே தவிர அவர் சரண்டர் ஆயிட்டார்லாம் நான் பார்க்கல. இப்போ வெளியில வந்து எங்க போவாரு? சரி, கூட்டணி விட்டு வெளியே வராரு, என்ன நடந்துற போகுது? ஒன்றும் நடக்காது. இல்ல, அவர் கூட்டணி விட்டு வெளியில, இந்த கூட்டணி விட்டு வெளியில வர வேணாம். 2026க்கு இன்னும் வெகு காலம் இல்லைங்கிறது தெரியும். 2026 காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு வேற மாதிரி ஒரு களமா அமைய போகுதுன்னு. மற்ற கட்சிகளுக்கு, அதாவது கூட்டணியில போய் சேரணும்னு அதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு செய்கை கொடுக்கலாம் இல்லையா? இது போன்ற ஒரு உற்சாகத்தை தர்ற ஒரு விஷயம் அது கூட இப்ப நடக்குமா? நான் கேட்கிற கேள்வி. இன்னைக்கு திரும்ப அவ்வளோ, இன்னைக்கு என்ன மணி? இப்போ 1:30, 2:30 மணிக்கு வெளியே வராரு, 3 மணிக்கு அண்ணாதிமுக போய் சேர்ந்துருவாரா? சேர்ந்து என்ன சாதிக்க போறார்? அந்த 1.5 வருஷம் அரசியல் எப்படி நடத்த போறார்? நான் சொல்றது புரியுதுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக இது போன்ற பதிவினை மறைமுகமான இந்த மாநாட்டு தலைப்பே திமுக ஆளுங்கட்சி திமுக நெருக்கடி கொடுக்குற மாநாடு தான் இந்த மாநாடு. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா திமுக நடத்தினது, பேசினது, வந்தது எல்லாம் நாடகம்னு அம்பலப்படுத்துற மாநாடு இது. தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்னவெல்லாம் பேசினார், கனிமொழி என்னவெல்லாம் பேசினாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து, முதல் கோப்பு, மதுக்கடையில மூடுறது, ஒழிக்கிறது, துளியாவது கவலைப்பட்டீங்களா? அதை பத்தி படிப்படியா மதுவிலக்கு பண்ணுவாங்க சொல்லியிருந்தாங்க. 500 கடையை மூடி தான் 2000 கடை மூடி இருக்கணுமே. எனக்கு தெரிஞ்ச 2000 கடை இந்த ஆட்சி வந்து மூடலையே.
இல்ல அதையுமே அவர் நேத்து அந்த கோரிக்கையில குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. இல்ல நான் திமுக பத்தி பேசுறேன். அப்போ திமுக நடத்தின அந்த அரசியல் நாடகத்தை நினைவுபடுத்துகிற மாநாடு இது. அதுவே தான் சொன்னா நெருக்கடி தருகிற மாநாடு தான். அந்த தலைப்பை இந்த சப்ஜெக்டே திமுக நெருக்கடி தான். ஆளுங்கட்சிங்கிற தாண்டி திமுக பெர்சனலா நெருக்கடி. ஏன்னா நம்ம அப்படி சொன்னமே ஞாபகப்படுத்துறாரு, மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாருல. திமுக அன்னைக்கு பதாகையில தூக்கி பிடிச்சாங்களே மதுவை ஒழிப்போன்னு, எங்க போச்சு அது? ஆட்சிக்கு வந்தோடனே அதை தூக்கி உள்ள சொருகிட்டீங்க அந்த பதாகையெல்லாம். ஸோ அது ஒரு நெருக்கடி தான். தனக்கு இந்த ஆட்சியின் மீது திமுக மீது இருக்கிற வருத்தத்தை, சில ஏமாற்றங்களை நினைவுபடுத்துகிறதுக்கு இந்த மாநாட்டை திருமாவளவன் பயன்படுத்தினா அதை நான் ஏற்றுக்குவேன், புரிஞ்சுக்குவேன். இதில் அரசியலை கொண்டாந்து சேர்த்ததே திருமாவளவன் தான். அரசியல் நோக்கத்துக்கான மாநாடுன்னு அந்த அரசியலை சொல்லலை. இந்த மாநாட்டுக்கு யாரையெல்லாம் கூட மதவாத சக்திகளுக்கோ ஜாதிய சக்திகளுக்கோ இடம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? ஏன் சொல்கிறீங்க? குடிக்கு என்னங்க மதம், குடிக்கு என்ன ஜாதி வேண்டி கிடக்கு? நீங்கள் ஜாதி அரசியல் மத அரசியல் பேசுகிற நேரம் மேடை வேற. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் இந்த 3 நாளாக சண்டை நடக்குது அன்புமணிக்கும் திருமாவளவனுக்கும், ஜாதி கட்சி நடத்துறீங்க வைக்கிறீங்கன்னு. இதுவே தேவையில்லை. அந்த டாக்டர் ராமதாஸை கூப்பிட்டா அந்த மாநாட்டை நடத்தணும் திருமாவளவன். அதுதான் அர்த்தமுள்ள மாநாடாக இருக்கும், மக்களுடைய கவனத்தை முழுமையாக ஈர்க்கும், நோக்கம் இன்னும் தெளிவாக வரும். திருமாவளவனுக்கு வேற எந்த நோக்கம் இல்லை, அரசியல் பார்வையில் கிடையாதுன்றது அப்போதான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனா இது எப்படி சார் சாத்தியம்? ஏன்னா தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பிஎம்கேவோட நாங்க ஒண்ணு சேரவே மாட்டோம் சொல்லிட்டு இருக்கும்போது அவரை வந்து எங்க ஒண்ணு சேர இது இப்ப எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மாநாட்டை வந்து நடத்துறாங்க அப்படின்னா அது வந்து கூட்டணிக்கு வித்துடுறதுக்கான வாய்ப்பா சொல்ல வந்தேன். இதுல அரசியல் இல்லைன்னு சொன்னது யாரு? திருமாவளவன். அது நிஜமா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த சாயத்தை முதல்ல ஒழிச்சு கட்டணும். நீங்க தொடர்ச்சி எறியணும். என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல ராமதாஸை கூப்பிடணும், எடப்பாடியை போய் நேர்ல கூப்பிடணும். அவர்கள் விரும்பினால் பங்கேற்கலாங்கிறது அதிமுகக்கான அழைப்பு அல்ல. அது சும்மா போற போக்குல தப்பா எடுத்துக்காதே, உங்களை கூப்பிடுற சூழ்நிலை நான் இல்லை அப்படிங்கிறதா அதில் தூக்கி இருக்கு. கூப்பிடுறதே இல்லை. விரும்பினால் பங்கேற்கிறவர்கள் அதிமுக அவ்வளோ ஒன்றும் ஒரு வலுவிழந்த கட்சி அல்ல, பலவீனப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். பிஜேபி இந்த மாநாட்டுக்கு திருமாவளவன் கூப்பிட்டுருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் நிஜமான மது ஒழிப்பு மாநாடாக இருக்கும். பிஜேபி கொள்கையில் அப்படியே குன்றா இருக்காங்கன்னு அதுக்கு சொல்ல. நான் மது ஒழிப்புனாலே நிதி இழப்பை பற்றி பேச்சு வரும் மேடையில். 35,000 கோடி 40,000 கோடி தமிழ்நாடு அரசுகளே பிறகு RS பாரதியோ TK சிலங்கோனோ எந்திரிச்சு பேசுவாங்க. அதுக்கு பதில் சொல்ற போது அண்ணன் H ராஜா இதுக்கு பதில் சொல்லணும்னு சிரிச்சுக்கிட்டே திருமாவளவன் பேசணும் அந்த மேடையில். ஆனா அவங்களோட நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்னா போய் சேர்ந்து டெல்லியில நான் அந்த நிதியை பாதியை கேட்டு வாங்க ராஜாவை சொல்ல வைக்கிற வாய்ப்பை திருமாவளவன் தவறிவிட்டார். நிச்சயமா இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று முதலமைச்சர் வெளில வந்தோடனே தமிழ்நாட்டில் ஒழிக்கிறதுன்னு தாண்டி அடுத்ததான் வந்து தேசிய அளவுல மது ஒழிப்பு கொள்கையை முன்னெடுத்துறோம்னு சொல்லும்போது பாஜக எப்படி நீங்க வந்து ஸ்டேஜ்ல வச்சுக்க முடியும்? யாரை நீங்க மேடையில் வச்சிருக்கணும்? தேசிய அளவில் ஒரு கொள்கையை வகுக்கணும், மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கிற ஒரு மாநாடு, மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிற மாநாடு நடத்துற போது அந்த மேடையில் பிஜேபி இருக்கணுமா கூடாதா? காங்கிரஸ் இருக்கணுமா கூடாதா? சொல்லுங்க. காங்கிரஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் அழைப்பு வரல. செல்வபிரதி நேற்று பேட்டி கொடுக்குறாரு, எங்களுக்கு இதுவரை அழைப்பு இல்லை, அழைத்தால் நாங்கள் பரிசீலிப்போன்றாரு. ஏன் காங்கிரஸை தவிர்க்கிறீங்க? ஏன் பிஜேபியை தவிர்க்கிறீங்க? காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற கட்சி மத்தியில், பிஜேபி ஆட்சியில் இருக்கிற கட்சி, திமுக ஆட்சியில் இருக்கிற கட்சி, அதிமுக அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்குன்னு சொல்கிற கட்சி. இந்த 4 பேர் மேடையில் இல்லாமல் மதுவை ஒழிக்க முடியாது. இப்போ புரியல எதுக்காக நான் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு. ஏதோ ராமதாஸுக்கு நான் ஒன்றும் தூதுவர் கிடையாது. ராமதாஸ் ஒன்று மேடையை எதிர்பார்த்து ஏங்குற தலைவரும் கிடையாது. எத்தனையோ மேடைகளை பார்த்துட்டார். H ராஜா மீது 1000 விமர்சனம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியை தமிழ்நாட்டில் வழிநடத்துகிற குழுவின் தலைவர் அவர். அண்ணாமலை ஊர்ல இருந்து அண்ணாமலை கூட்டு மேடையில் உட்கார வைக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் ஆள நினைக்கிறீங்களே பிஜேபி, இந்த நிதி இழப்பை எப்படி சமாளிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கன்னு ஒரு என்ன சொல்றது அந்த கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கணும், நெருக்கடியை கொடுத்திருக்கணும். இன்னும் அவங்களுக்கு அந்த தைரியம் ஏற்படலையே. ஒருவேளை இத்தனை கட்சிகளையும் மேடையில் கூப்பிடும் போது நம்மளோட கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது. அப்ப பாத்தீங்களா? அப்ப கூட்டணிங்கிற வார்த்தையை நீங்க கொண்டாந்து திணிக்கிறீங்கல்ல. மது ஒழிக்கிறதுக்கு என்னத்துக்கு கூட்டணி? மது ஒழிக்கிறேன்னு பேசும்போது எதுக்காக தேர்தல் அரசியல் வருது? மது ஒழிக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்காக மதம் வருது, ஜாதி வருது? இப்ப இந்த நோக்கமே பழுதுபடுது. நான் இன்னைக்கும் சொல்றேன், திருமாவளவன் நோக்கத்தில் பழுது இல்லை. ஆனால் அவராகவே இந்த பலவீனத்தை, இந்த விமர்சனத்தை தன் மீது பூசுகிறார். அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது தப்பு. இது அரசியல் பார்வையே இருக்கக்கூடாதுன்னா முதல்ல விமர்சனத்துக்குரிய அத்தனை கட்சியிலையும் சம்பந்தப்பட்ட கட்சிகள், நீங்க அந்த கட்சி இந்த கட்சி தான் கூட வேணாம். 4 கட்சி இல்லாம நீங்க எப்படி மது? ராமதாஸ் ஏன் கூப்பிடுற சொல்றேன், அவர் மது ஒழிப்புல பிரதானமா இயங்கின ஒரு தலைவர். இன்னைக்கு உடல்நிலை காரணமா வீதிக்கு வீதி அவர் இறங்காம இருக்கலாம். போராடி ஓஞ்சு போயிட்டார். அவர் தகுதியுள்ள தலைவர். இந்த விஷயத்துல அவரை கூப்பிட்டு உட்கார வைங்கிற அவர் தலைமையில மாநாடு. இங்கிட்ட துரைமுருகனும் உட்காரட்டும், இங்கிட்ட எடப்பாடி உட்காரட்டும், அங்கிட்ட H ராஜா உட்காரட்டும், இடதுசாரிகள் காங்கிரஸ் இங்கிட்ட உட்காரட்டும், எல்லாரும் உட்காந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு திருமாவளவன் மறைமுகமா அந்த நிர்பந்தத்தை இந்த தலைவர்கள் கட்சி மீது ஏற்படுத்தி இருக்க முடியும். அந்த அற்புதமான வாய்ப்பை திருமாவளவன் தவற. ஆனா இப்படி ஒரு ஸ்டாண்ட் நீங்க சொன்ன மாதிரி, அதாவது லிக்கர் பாலிசி வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்தை அவர் எடுக்கிறாருங்கிறப்பவே கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தானே. தைரியமா தானே அவர் முன்னெடுக்கிறாரு. இந்த தலைப்பே திமுக நெருக்கடின்னு சொல்லிட்டேன். இந்த துணிச்சல், நான் தான் சொன்னேன், இந்த துணிச்சல் ஒரு பக்கம், திமுகவுக்கு மறைமுகமா ஒரு குத்து விடுறதும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியா.
நான் எத்தனையோ கோரிக்கைகள் வச்சேன், ஏன்னா நீங்கள் கண்டுக்கலையாங்கிற அந்த அரசியலும் உள்ள கொஞ்சம் இருக்குது. முழுக்க அரசியல் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நோக்கம் திருமாவளவன் இது புதுசாக கிளப்புனார்னா வர இவ்வளோ நாளாக சும்மா கிடந்தார், இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டார் நாமளே விமர்சிக்கலாம். இல்லையே, திருமாவளவன் தொடக்கத்திலும் சொல்லிட்டு இருக்கிறார். பட் இதில் கொஞ்சம் அரசியலும் இருக்குது. திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்து, தெரிந்தோ தெரியாமலோ, நீ திருமாவளவன் விரும்புகிறாரோ விரும்பலையோ, திமுகவுக்கு இது நெருக்கடி தான். திமுகவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும், அதே நேரம் கூட்டணியிலையும் பிளவு ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுல கன்சர்ன்டா இருக்காங்க. நீங்க என்ன மீடியாக்கள் அவர் அந்தர்பல் டி சரண்டர் அப்படிலாம், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஹைப்பே தேவையில்லை. அவர் கூட்டணியை விட்டு இந்த சூழலில் வெளியே வர மாட்டார். புத்தியுள்ள அரசியல் அடிப்படை தெரிந்த புரிந்த எந்த தலைவரும் இப்ப கூட்டணி அரசியல் முடிவுகளை இப்ப எடுக்கவே மாட்டாங்க, வெளியே சொல்லவும் மாட்டாங்க. வெளியே வந்து எங்கே போவார்? போக்கிடம் இல்லைன்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எடப்பாடிகிட்ட போய் என்ன ஒப்பந்தம் போடுவார்? என்னன்னு ஒப்பந்தம் போடுவாங்க? நீ சொல்லுங்கள். அதிகாரத்தில் பங்கு ஒத்துக்கிறாரு. இப்போவே ஒத்துக்குவார் அவர்? பேசுகிற நேரம் அப்போ போட்டால் தான் அது எடுபடும். மக்கள் மத்தியில், அந்த சமூகத்து மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு சாயங்காலம் நேராக கிரீன்வேஸுக்கு போய் எடப்பாடி வீட்டில் வந்து அதிகாரத்தில் பங்கு தர எடப்பாடி ஒப்புக்கொண்டார், அதிமுக ஒப்புக்கொண்டது, கையெழுத்தே போடுறாங்கன்னு வச்சுக்கோ. 1.5 வருஷத்துல என்னென்னமோ நடக்க போகுது. மக்கள் மறந்துடுவாங்களா, ஞாபகம் வச்சுப்பாங்களா? மறந்துடுவாங்க. ஸோ அதை செயல்படுத்த வேண்டிய நேரம் தேர்தல் நேரம். ஜனவரி 2026 தான் இதெல்லாம் நடந்திருக்கணுமே தவிர, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஜூன் 2025 கூட அவர் தொடங்கட்டும், ஒரு 6 மாதம் பேசட்டும், ஜனவரியிலேருந்து ஒப்பந்தத்தை நோக்கி போகட்டும். மதுவை பற்றி பேசுகிற போது, மது ஒழிப்பை பற்றி பேசுகிற போது அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குற சப்ஜெக்டை தொற்றுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டனால தான் டெலிட் பண்ணிட்டேன். அப்போ என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் இப்படி ஒரு போஸ்ட்டை போடுறதுக்கும் அதை டெலிட் பண்ணுறதுக்கும்? என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்கும்? நோ அதை தாண்டி ஒரு தனிநபர் விமர்சனம், அதுக்குள்ள இது நடந்துச்சு, அட்மின் இவரை போட்டாரு, அவர் சாப்பிட்டுட்டு இந்த வரப்பான்னு சொன்னேன் அதுக்குள்ள போட்டாரு, இதெல்லாம் என்னத்துக்கு? ஒரு லைன் போட்ட நேரம் தப்புன்னு நினைச்சிட்டாரு, எடுத்துட்டாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தலைவர்ங்கிறது தெரியும் அவருக்கு. இது இப்படி ஒரு பதிவு போட்டா இப்படி ஒரு விளைவுகள் இருக்கும் தெரியாம அவர் போட மாட்டாரு. தடுமாற்றம்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். 2-3 நாள்ல சின்ன தடுமாற்றத்துக்கு அவர் ஆளாயிட்டார். சோசியல் மீடியாவே ஒரு போதை தாங்க. நான் திருப்பி சொல்றேங்க, உங்களுக்கும் சொல்லுவேன், யாருக்கும் சொல்லுவேன். நான் சோசியல் மீடியா ஒரு போதை தான். கவனமா கையாளலைன்னா நீங்கள் அந்த போதையில் மூழ்கி விடுவீர்கள். எந்த தலைவரும் இதுக்கு விதிவிலக்கல்ல, எந்த தனிநபரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. தமிழிசை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது திருமாவளவன் கைகள் ஓங்கி இருந்த மாதிரியும், இப்போ வந்து நேற்று முதல்வர் சந்தித்த பிறகு முதல்வர் வந்துட்டு அவரை கூப்பிட்டு மிரட்டின தோணியில பேசியிருக்கிற மாதிரி இப்படி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. இவ்வளவு வியாக்கியானம் வந்து தமிழிசை உள்ளிட்ட மற்ற பிஜேபி இன்னொரு தலைவர் கூட நக்கலா சொல்லியிருக்கிறார். மது ஒழிப்பு மாநாடு பேஷ் திமுகவை மேடையில் வைத்துக் கொண்டு மது ஒழிக்கிறீர்களா, நல்லா ஒழிச்சிருவீங்க, நக்கலா பேசுறீங்களே பிஜேபி தலைவர்கள். ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லையா? ஒரு மாநாடு நடத்தி இன்னொருத்தர் நடத்தி அந்த மாநாட்டில் என்ன நடக்குது, அரசியல் நடக்கலாம் விமர்சிக்கிறீங்க, ரைட், அரசியல் கட்சியோட கடமை அது. உங்கள் கடமை அதோட முடிஞ்சு போச்சா? மதுவை தமிழ்நாடு அரசு ஒழிக்கணும், அதனால இவ்வளோ நிதி இழப்பு வரணும், அதில் பாதியாவது நாங்கள் கேட்டு வாங்கி கொடுப்போம். யாராவது ஒருத்தர், தமிழிசை தொடங்கி அண்ணாமலை வரைக்கும், நாராயணன் திருப்பதி தொடங்கி சின்ன தலைவர்கள் சோசியல் மீடியாவிலையோ மக்கள் மத்தியில் பத்திரிகையாளர் மத்தியில் உலா வருகிற வானதி வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசுறீங்களா? ஹெச் ராஜா. அப்போ தமிழ்நாட்டு மக்களை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்காம அடுத்தவங்களை நக்கல் பண்ணுறது, அடுத்தவங்களை குத்தி காட்டுறது, அரசியல் ஐயாண்டி செய்கிறதுல இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்களே, தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு அக்கறை வச்சிருந்து இந்த நிதியை நாங்கள் வாங்கி தரோன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? அப்போ தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குது? ஒரு துளி கூட கிடையாது. சரிதானா? அதை முதல்ல பேசணும். யாராவது ஒரு தலைவர் பேசியிருக்காங்களா? 40,000 கோடி கொடுக்க முடியாது, 4,000 கோடியை நாங்கள் வாங்கி தர்றோம், மதுவை ஒழிக்கிறேன்னு திமுக சொல்லட்டும், அடுத்த ஃப்ளைட்டில் நான் போகிறேன், ஃப்ளைட் டிக்கெட்டு நான் காசு தர்றேன். யாராவது ஒருத்தர் காசோடு கொடுக்க வேண்டாம், ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நான், எல்லாரும் வாங்க டெல்லி போவோம், மத்திய அரசு வலியுறுத்துவோம், ஒரு தலைவர் சொல்கிறாங்களா? இந்த மனப்பான்மையினால தான் பிஜேபி வளர மாட்டேது, வளரவும் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இதே மாநாடு இப்போ நடக்க போகிற மாநாட்டில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாரா அப்படிங்கிறது, மது ஒழிப்புங்கிறது அந்த மாநாடுங்கிறது கொண்டு வந்துட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது தெரியுது வெளியில். ஆனால் அங்கே என்ன மாதிரியான நிர்பந்தங்கள் இருக்கும்? ஏன்னா நேத்தே வந்துட்டு தேசிய அளவில் அதெல்லாம் கேள்வியே வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒன்றும் நடக்காது. திமுகவை சங்கடப்படுத்துகிற எந்த வார்த்தையும் அதில் இருக்காது. தீர்மானம் போடுவாங்க, மாநில அரசு இதை ஒழிக்கணும், தேசிய அளவில் மத்திய அரசு ஒரு பாலிசியை கொண்டு வரணும். நீட்டில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்கல்ல, நீட்லையும் தானே உங்களுக்கு பாதி அதிகாரம் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு உள்ள வர்றீங்க, கல்வியில மருத்துவத்துல. அப்போ இதுல ஒரு பாலிசியை கொண்டு வாங்கன்னு ஒரு தீர்மானம் இருக்கலாமே தவிர, இதை தாண்டி எந்த வார்த்தையும் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிற வார்த்தைகள் அந்த மாநாட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இது வெறும் கண் துடைப்புக்கான ஒரு மாநாடு எடுத்துக்கிறீங்க. அப்ப திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாநாடாது? நான் என்னங்க சொன்னேன், மது ஒழிப்பு மாநாடு அந்த நோக்கத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம்னு நான் சொன்னேன். இப்போ ஏதோ அங்கே ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தொடர்ந்து வந்து இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துலலாம் வந்துட்டு கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்.
அதுக்கான ஒரு மாநாடா அது இருக்குமோ, ஒரு வெறும் கண் துடைப்புக்கான ஒரு மாநாடா இருக்குமோங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? அப்படி விமர்சிக்கிறோம். திருமாவளவன் செய்ய தவறுன விஷயத்தை நான் வெளிப்படையாவே சொல்லிட்டேன். நான் ஒரு நண்பராக பத்திரிகையாளராக நான் அதை சொல்லி முடிச்சிட்டேன். திருமாவளவன் தப்பு பண்ணிட்டாரு நான் சொல்லிட்டேன். இந்த மாநாட்டை வேற வடிவத்தில் கொண்டாந்தாருன்னா இன்னும் எங்கேயோ போயிருந்திருக்கும். நிஜமான ஒரு அர்த்தமுள்ள மாநாடா அது மாறி இருந்திருக்கும். ஒரு என்ன சொல்றது, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்திருக்க முடியும். எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஹெச் ராஜாவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்லன்றதை நினைவுபடுத்தி செவிலில் அரசியல் ரீதியாக அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். 4 பேரை மேடையில் வச்சிருந்தா. அது ஒரு வயது மூத்தவருங்கிற அடிப்படையிலையும் மது ஒழிப்பில் உறுதியாக இருந்தவங்க பண்ணி ராமதாஸ் தலைமையில் அது நடந்திருந்தா இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும். நான் என்னுடைய ஆதங்கத்தை எதிர்பார்ப்பேன். நான் சொல்கிறேன், இந்த மாநாடு நடத்துறதே திமுகவுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குதான்னு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. அதனால அந்த மாநாட்டில் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதுதான் கேட்குறேன் சார். அப்போ இது வெறும் கண் துடைப்பு நீங்க அந்த வார்த்தையே போறீங்க. மது ஒழிப்பை பற்றி அற்புதமான 10 தீர்மானம் கூட போடுவாங்க. அது ஒரு அர்த்தம் வெறும் ஏட்டில் மட்டுமே தான் சிறந்தது. அதனாலதான் அர்த்தம் உள்ளதா மாத்தணும்னா பிஜேபியை கூப்பிடுங்கன்னு நான் சொன்னேன். திருப்பி நான் ஆரம்பிச்ச இடத்துக்கு நீங்களும் வர்றீங்க. இப்ப புரியுதுங்களா? ஏட்டில் மட்டும் எழுதிட்டு அந்த தீர்மானத்தை அங்கிட்டு காத்துல பறக்க விடுறதுக்கு பதிலா வெட்கப்படவாது வைக்கிறதுக்கு அந்த பிஜேபியை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும், செல்வ பெருந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும், எடப்பாடியை உட்கார வச்சிருக்கணும், துரைமுருகனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும். திருமாவளவன் அவர்களுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான அந்த விஷயம் இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் தனிப்பட்ட முறையில் போக வேண்டாம். ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டார், அதோட நிறுத்திக்கும். அதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு அவரை போய் விமர்சிக்கிறது? அப்ப இதே இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம விவாதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். என்னன்னா, இவ்வளோ நாளா சமூக நீதி பேசிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏன் கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சரவையில கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப இந்த காலத்துல எழுந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க தான் வெக்கப்படணும், அவங்க தான் தங்களை சுயபரிசோதனை பண்ணணும். இப்படிப்பட்ட திமுக இனியும் நமக்கு தேவைதானா அப்படின்னு நிஜமாகவே உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி அரசியல் ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் கனவுகளும் இருந்தால் வரப்போற ஜனவரி 2026 அந்த சிந்தனைக்கு வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். கூட்டணியை முறிச்சு விடுறதுக்காக நான் சொல்லல. அது எடப்பாடிட்டையும் போய் கேட்பாங்க, நீங்க கொடுக்குறீங்களா இல்ல அவர்கிட்ட போட்டுமா? இல்ல, கடந்த இத்தனை வருடங்களா ரெண்டு கட்சியுமே அரசாங்கம் மாத்தி அமைச்சிருக்காங்க. பட் 2 கட்சியுமே அதை பண்ணல. இல்ல, சமூக நீதி பேசுறதுன்னா ஏதோ கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்கறது மட்டும்தான் சமூக நீதி. அது கிடையாது. சமூக நீதிக்கான டெஃபினிஷனை ஒரு இதுல போய் சுருக்க வேண்டாம். இல்ல, அவர்கள் யார் ஆட்சி அமைச்சாலும் அதுல எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதும் சமூக நீதி தான். ஏதோ விடுதலை சிறுத்தைங்கிற கட்சியிலிருந்து 2 தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தவர்கள் வந்தாதான் சமூக நீதி எடுத்துக்க வேண்டாம். திருமாவளவனுடைய நோக்கத்துல இருக்கிற மத்திய கூட்டணி ஆட்சின்னு சொல்ற நம்ம திராவிட மாடல் இதே ஆட்சியை இங்க கொண்டு வரலாமேங்கிறதா என்னுடைய ஈஸியா இருக்கும். மத்திய அரசியல்ங்கிறது வேற, இந்த அரசுங்கிறது வேற. இப்படி வந்த வாய்ப்பை தவற விட்டது ராமதாஸ். சமூக நீதியை பத்தி ராமதாஸோட ஒருத்தர் அதையும் பேசணும். அவரே அந்த வாய்ப்பை எட்டி வச்ச மாதிரி எட்டி வச்சுட்டு போயிட்டாரு. இன்னொரு முறை காலம் அந்த வாய்ப்பை கொடுத்தால் தவறவிடக்கூடாதுங்கிற பாடத்தை ராமதாசும் காங்கிரஸும் அன்னைக்கு ஏற்படுத்தினாங்க 2006. இனிமேல் வர்றவங்க அதை படிக்கட்டும். இல்ல, அப்ப திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல அதிமுகவோ மறுபடியும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது இது போன்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனவா அப்படிங்கறத என்னோட அவர்களோட கூட்டணி சேர போற கட்சிகள் கையில தான் இருக்கு. நாங்க உங்களோட கூட்டணி வரணும்னா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க. 3 மந்திரி டிரான்ஸ்போர்ட் அந்த இபி எல்லாம் மிஸ் ஆகாம பாத்துக்குங்க. அப்படிலாம் சொல்ல வேணாம். 3 மந்திரி கொடுக்குறோம், 2 மந்திரி இல்ல எண்ணிக்கையே கொடுக்க வேணாம். ஆட்சியில் பங்கு 1 மந்திரி கூட கொடுங்க. ஒப்பந்தத்துல எழுதி வாங்க வேண்டிய கடமை கட்டாயம் யாருக்கு இருக்கு? கூட்டணி சேருகிற கட்சிக்கு இருக்கு. அண்ணா திமுகவுக்கோ திமுகவுக்கோ வேர்த்து வடியல, அவர்கள் விரும்ப மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள். ஆமா ஆமா, நிஜம். அதுதான். போய் கூட்டணி சேர்றீங்களா, உங்க தயவு அவங்களுக்கு தேவைப்படல. அந்த தயவை நீங்க பொலிட்டிக்கலா பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஒப்பந்தம் எழுதி வாங்க, கையெழுத்து எழுதி வாங்க. இப்ப ராஜ்யசபாவுக்கு எழுதி வாங்குறீங்கல்ல, 2025 நடக்க போகிற ராஜ்யசபாவில் 1 கமலஹாசனுக்கு 1 பிரேமலதாவுக்குன்னு 2 கட்சி எழுதி கொடுக்குறீங்களே, அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு எழுதி வாங்க. உங்களை யார் தடுக்கிறா? எழுதி கொடுத்தாதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லுங்க. அப்படி தவறினால் சரண்டர்ங்கிற வார்த்தை, அந்தர்பல்ட்டிங்கிற வார்த்தை அப்பதான் பொருத்தமாகும் எல்லா தலைவர்களுக்கும். இல்ல, அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கிறோம் நிச்சயமா. ஏன்னா இப்படி ஒரு விமர்சனத்துக்குள்ள ஆனதுக்கு அப்புறமும் திருமாவளவன் அவர்கள் 2026 எப்படி கேட்கிறாரு, பொறுத்திருந்தா கண்டிப்பா தாராளமா விமர்சிக்கலாம். அப்ப நீங்க அதெல்லாம் பொய்யா கோபால்னு கேட்கற மாதிரி அவ்வளவு ஆவேசமா பேசுனீங்களே, என்ன இப்ப இப்படி போய் சரண்டர் ஆயிட்டீங்களேன்னு அப்ப கேட்கணுமே தவிர இன்னைக்கு ஏதோ ஒரு செய்யக்கூடாததை கேட்கக்கூடாததை கேட்டது மாதிரி நினைக்கல. கேட்ட நேரம் தவறுன்னு சொன்னேன். மது ஒழிப்பை பத்தி பேசுற போது ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசி அதை கட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு டைவர்ட் பண்றதுக்கு இவரே ஒரு காரணம் ஆயிட்டாருன்னு அந்த ஆதங்கம் தானே தவிர 2 கருத்துலையும் எந்த தவறும் கிடையாது. இப்ப இந்த விஷயம் நிறைவா இதை மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த விஷயம் கூட்டணியில எதுவும் சலசலப்பு ஏற்படுத்துமா? இது வெளியில இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு 4 நாள் தலைப்பு கிடைச்சது டிவிக்களுக்கு விவாதம் நடத்துறதுக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்ச தவிர இதுல ஒன்றும் நடக்கல, எதுவும் கிடைக்கல யாருக்கும். அவ்வளவுதான். 4 நாள் ஒரு மீடியா ஹைப், அவ்வளவுதான். அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான விஷயம். இன்னொன்று சொல்லட்டுமா, நிஜமாவே நேற்று சாயங்காலம் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வெளியில வந்தார்ல திருமாவளவன்,
ஸ்டாலினை சந்தித்தேன், முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்தேன், சந்திப்பு கசப்பாக அமைந்தது, கூட்டணியை விட்டு நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் கூட ஒரு நாள் கூத்து தான். அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல அரசியல் களத்தில். ஆனால் இதே வார்த்தையை அவர் ஜனவரி 2026 சொல்கிறான்னு வச்சுங்க, ஒரு பிரளயமே ஏற்படும். நேரத்துக்கான வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எந்த நேரத்தில் எதை செய்கிறாருங்கிறத வச்சு தான் அந்த முடிவுக்கான முக்கியத்துவமும் நம்மளால் பேசப்படும், எடை போடப்படும். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, எதுவும் நடக்காதனால இனிமேல் விவாதிக்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை. நிச்சயமா. அப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு அந்த மாநாடு எப்படி இருக்கு, அங்கே போட போகிற தீர்மானங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அடுத்த ஒரு விவாதத்துக்குரிய பொருள் கிடைக்கும் நினைக்கிறேன். அது மக்களுக்காக என்ன செய்கிறாங்க, குறைஞ்சபட்சம் மனசாட்சியோட அந்த தலைவர்கள் மேடையில் பேசுகிறாங்களா, போடுற தீர்மானங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கா, நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாமே தவிர மாநாடு போட்டாங்களா அப்போ கண்டிப்பாக மது ஒழிச்சுருவாங்கப்பா அப்படிலாம் கனவு காணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் மது ஒழிக்க மாட்டாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் மனசு வைக்காத வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க முடியாது. நிச்சயமா நிச்சயமா. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. Make every shot perfect with Vivo V40 series size portrait so pro. Buy now. லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில்.